ஹாய். என்ன இது கிராமத்து கோலம்? ஆமாங்க, எங்க கிராமத்துல இதை விட பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடுவேன். ஐய, நான் இந்த கோலத்தை சொல்லலமா, இந்த கோலத்தை சொன்னேன். இந்த 87ல பாவாடை தாவணி மெட்ராஸிய அசிங்கப்படுத்துறியம்மா. எனக்கு கூட உங்க மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனா எங்க அண்ணன் திட்டுவாரு. என்ன பொல்லாத அண்ணன்? பெண்கள்னா சுதந்திரமா இருக்கணும். என் ட்ரெஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, என் பர்சனல் மேட்டர்ல கூட எங்க அப்பா தலையிடுறதே இல்ல. எங்க அண்ணன் அப்படி இல்ல, சினிமாவுக்கு கூட அனுப்ப மாட்டாரு. எப்பவாவது போனா கோயில் குளம் தான். உங்க வீட்டுல கோயில் குளத்துக்கு போக அனுமதி இருக்குல்ல? பின்ன என்ன, நானும் குளத்துக்கு தான் போறேன். ஸ்விம்மிங் பூல். உங்க ஊர் குளம் மாதிரி கரையெல்லாம் உடைஞ்சிருக்காது. தண்ணீர் தொட்டில மீன் நீந்துற மாதிரி ஹாயா நீந்தலாம். வரியா? கொஞ்சம் இருங்க, அம்மா கிட்ட போய் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். ஐயா, என்ன இது அசிங்கமா கையும் காலம் வெளியே தெரியுது? தெரிஞ்ச என்ன, வழ வழன்னு வாழைத்தண்டு மாதிரி கையும் காலும் இருக்கிறப்போ எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும். அதுல கிடைக்கிற சுகமே தனி. அப்ப நான் அழகா இருக்கேனா? ஃபேண்டாஸ்டிக். இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? படிச்ச பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. ஹாய் அனு. ஹாய் சந்தோஷ். How are you? இந்த முரட்டுத்தனம் தானே வேணாங்கிற. பை தி வை, இவ எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கா. ஏய், இவர் பெரிய பணக்காரர். டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், கராத்தே எல்லாம் எக்ஸ்பர்ட். பேர் என்ன? மல்லிகா. ஓ, ஸ்வீட் நேம். என் பேர் சந்தோஷ். வாங்க ஸ்விம் பண்ண போலாம். வாமா. கம் ஆன். கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே, முன்னும் பின்னும் கிள கிள மெல்ல துள்ளாதே. மஞ்ச கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே, முன்னும் பின்னும் கிள கிள மெல்ல துள்ளாதே. நீரினில் ஆடும் தாமரை கண்டு, தாமரை மீது வாலிப வண்டு, தரும் பாத்திரம் நான் துடிக்க. கொஞ்ச கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே, முன்னும் பின்னும் கிள கிள மெல்ல துள்ளாதே. 1 2 3 4 1 2 3 4.
மதிக்க நஞ்ச கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே முன்னும் பின்னும் கிள்ள கிள்ள மெல்ல துள்ளாதே கைவீணை நீ என நான் மீட்ட கல்யாணி மோகனம் நான் காட்ட கச்சேரி வேளையில் பாராட்ட கல்யாண மாலையை நான் சூட்ட தெய்வீகம் வைபோகம் கூடாதா தேனாரும் பாலாரும் ஓடாதா பாலிலை போனதில் நான் மிதக்க கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே முன்னும் பின்னும் கிள்ள கிள்ள மெல்ல துள்ளாதே மஞ்ச கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே முன்னும் பின்னும் கிள்ள கிள்ள மெல்ல துள்ளாதே நீரில் நாடும் தாமரை கண்டு தாமரை மீது வாலிப வண்டு தரும் பாத்திரம் நான் குடிக்க பஞ்சக்கிளி வஞ்சி கொடி நெஞ்சை கிள்ளாதே முன்னும் பின்னும் கிள்ள கிள்ள மெல்ல துள்ளாதே மல்லிகா, என்னடி வளர்ற கனவா? பின்ன உன்ன மாதிரி மூத்தவளுங்க சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு போகலனா என்ன மாதிரி தங்கச்சிங்க கனவுலதான் சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு. ஐயோ சார், ராமானுஜன் சார், நான் எஸ்.எஸ். கோபால வந்திருக்கேன், கொஞ்சம் வரீங்களா? பாப்பா சேஷகோபாலா, இன்னைக்கு என் பொண்டாட்டி வத்த குழம்பு வைக்கும் போதே தெரியும் யாரோ விருந்தாளிங்க வர போறாங்கன்னு. நீ வந்துட்ட. என்ன பொல்லாத வத்த குழம்பு? நீங்க வடபாயசோட இற போறதுக்கான நேரம் வந்தாச்சு. என்ன சொல்ற? இவர் யாரு தெரியுமோ? யாரோ நிக்கிறான்னு தெரியுது, யாருன்னு சொன்ன தானே தெரியும். இதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. அன்னைக்கு பீச்ல என் சொந்த செலவுல சுண்டல் வாங்கி கொடுத்து இவரை பத்தி 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். ஓஹோ, உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறா சொன்னியே மிஸ்டர் ராமு? அவரேதான். வணக்கம். இந்த ராமுவுக்கும் ஸ்ரீ ராமனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மீசையும் வில்லும் தான். ஆரம்பிச்சுட்டான். பயப்படாதீங்க, அறுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆபீஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் ஏன் சொல்லணும்? விசாலாட்சி, காபி உண்டாமா? சேஷு என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொந்தமா வியாபாரம் பண்ணி நொடிச்சு போனவன். அப்படி இருந்து உங்க மகனை கஷ்டப்பட்டு எம்காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டும் தகும். படிக்க வச்சு என்னப்பா பிரயோஜனம்? படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல என்ன? அதுதான் என் வருத்தம். இனிமே அந்த கவலையே கொடுக்க வேணாம். பொறுப்பை சார் கிட்ட ஒப்படைங்க. இவர் முகராசி, கிடைக்காத வேலையும் கிடைச்சிடும். அப்படியா? வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா என் மகனுக்கும் உங்க தங்கச்சிக்கு அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். 1 பைசா நீங்க வரதட்சணை தர வேண்டாம், நகை நட்டு எதுவும் செய்ய வேண்டாம். என் மனைவி விசாலாட்சி சௌக்கியமாக்கீங்களாமா? பையன் சேகரங்க உள்ள படிச்சிட்டு இருக்கான். நான் சொல்லல, பையனுக்கு எப்பவும் படிப்பு தான். அவன் படிச்ச புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வச்சோம்னா ஸ்ரீரங்க கோபுரத்தோட பெருசா இருக்கான். சாப்பிடுங்க. வாடா சேகர், சௌக்கியமா? இவர் தான் மிஸ்டர் ராமு. வணக்கம் சார். நான் சொல்லல, பையன் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன். குழந்தைய பார்த்தா கூட கும்பிட்டு அப்புறம் தான் கையில தூக்குவான். பாத்தீங்களா, பொண்ணு போட்டோவை பார்த்ததும் பையன் முகத்துல புது கலையே வந்துருச்சு. இதான் கல்யாண கலைங்கிறது. ராமு சார், எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பையனுக்கு வேலை வாங்கி தரீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. வரதட்சணைய பணமா நகையா கேட்காம வேலையா கேட்டிருக்காங்க. என்ன செய்யறது? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த உதவியை நீங்க செஞ்சுதான் தீரணும். நான் தயாரா தான் இருக்கேன். வேலை கிடைக்கிறது சுலபமா இருக்கு. ஒண்ணு லஞ்சம் கொடுக்க பணம் நிறைய வச்சிருக்கணும், இல்ல ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பியையோ தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
நமக்கு தான் யாருமே தெரியாதே. படிப்பை மட்டும் வச்சுட்டு போய் வேலை கேட்டா நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. உங்களோட ஒன்னா காலேஜ்ல படிச்சவரு ஒரு பெரிய கம்பெனில ஆபீசரா இருக்கிறதா சொன்னீங்களே, அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நானும் அதான் யோசனை பண்றேன். ஆனா காலேஜ்ல படிக்கும்போது அவன் என்கிட்ட பழகின விதமே வேற. இப்ப பணம் பதவிங்கிற அந்தஸ்துல அவன் எப்படி எல்லாம் மாறி இருக்கானோ